இவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் எவ்வளவு? சைபர். என்ன சைபர்? இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க சைபர்ன்றாங்க இந்த அம்மா. கணக்கு பாருங்க, நீங்க உங்க வாழ்க்கையில பணம் தான் பிரதானம் இருக்கிறீங்க, ஆனா உங்க புருஷன் அந்த புரட்சில இல்ல. அதனால உங்களுக்கு கிடைக்கும். என்ன சார் நீங்க? நான் ஒரு கேள்வி கேட்கறேன் சார். இந்த வாரம் நீங்க இந்த ப்ரோகிராம் பண்றீங்க, இந்த டிவி காரங்க சரியா துட்டு கொடுக்கலனா நீங்க இந்த ப்ரோகிராம் அடுத்த வாரம் பண்ணுவீங்களா சார்? இதை விட காசு வேற ஒரு டிவி காரன் கொடுக்கறேன் சார். நீங்க போறீங்களா மாட்டீங்களா? அட நீங்க சும்மா இருங்க. இன்னொன்னு ஆபரேஷனால சில பயந்துரு. ஒரு ஆளு வாலி, எது பிளாஸ்டிக் வாலி, பிளாஸ்டிக் சக்கு, பிளாஸ்டிக் டப்பா எல்லாத்தையும் டாக்டர் வந்துட்டாரு. எதுக்கு நீங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவீங்களாமே? கடையை பார்த்து வாங்கிட்டு வர சொல்லிச்சு. என்னது நல்ல கடையா? டேய், எங்களை விட நல்ல கடை இந்தியா, இங்கிலாந்து, ஈராக்கு போனாலும் கிடைக்காதுடா. வந்து வாங்கிட்டு போடா என் ரப்பரு. பங்கு பங்கு. எஸ், அங்கே பாரு பங்கு. அட பாவிகளா, நான் போட்ட டீ நாய்க்கா? என்னடா பண்ற? நாய் கடை ஊத்துற. நாய்க்கு ஊத்துற. அடி அடி நல்ல அடி. நாய் செத்து போச்சுனா யாரா பொறுப்பு? அதானே. இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. சருத்தே நல்ல சவனா கிளம்பி போவோம். இவ்வளவு சொல்லி உனக்கு என்ன பிடிவாதம்? நான் உன்னை விட்டு போக முடியாது. நீ என்னோட இருக்கவே கூடாது. நீ என்னை எவ்வளவு தூரம் கொண்டு போய் விட்டாலும் நான் உன் கூடவே வருவேன் பவானி. பாரு, நானா உன்கிட்ட வந்து என் கையால பொட்டு வச்சு வாமான கூப்பிட்டப்பதான் நீ வரணும். அதுக்கு முந்தி நீ வந்தேன்னா என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவேன். யாரடா சேகர்? வேற யாரு? நான் தான். நெய் எடுத்துட்டு வா. நெய் எடுத்துட்டு வா. நெய் எடுத்துட்டு வா. நெய் டெங்க வாடா வாடா. இவ்வளவு கம்மி ரேட்டு குடுக்குற எப்படி கட்டுப்படி ஆகுது உனக்கு? அண்ணா 50 ரூபாய்க்கு கோழி பிரியாணி, 40 ரூபாய்க்கு கொக்கு பிரியாணி, 30 ரூபாய்க்கு காக்கா பிரியாணி, 20 ரூபாய்க்கு நாய் பிரியாணி, 10 ரூபாய்க்கு அட்டை பிரியாணி, 5 ரூபாய்க்கு பள்ளி பிரியாணி. எப்படி பள்ளி பிரியாணியா? உங்க பேருங்கம்மா? ராஜலட்சுமி ஐயா. ராஜலட்சுமி ஐயா. பாருங்க, ராஜலட்சுமி ஐயா. இது என் மூத்த பையன் ஆனந்த். வணக்கம் மாமா. வணக்கம். மாட்டு டாக்டரா இருக்கா. மாட்டு டாக்டரா? மாடு என்ன உங்ககிட்ட வந்து சொல்லுமா மாமா? எனக்கு கை வலிக்குது, வயிறு வலிக்குதுன்னா. அதுக்காக தான் நாங்கெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கோம். ஐயோ கோச்சு. ஆஹானா என்ன அர்த்தம்? ஆகான்னா ஆகா ஆகா. நான் கடைக்கு போறேன். என்ன வாங்க போற? கடலை மாவு வாங்க. கடலை மாவு வாங்க கடைக்கு போறியா, இல்ல கடைக்கு போய் கடலை மாவு வாங்குவியா? கடைக்கு போய் தான் கடலை மாவு வாங்குவாங்க. கடலை மாவு கடைக்கு போக கூடாதா? ஐயா, உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்ச இந்த அப்பா உனக்கு தெரியல? தெரியல. திரும்பி நீராருமா. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்க. பகல்ல தூக்கம் வருது, ராத்திரியில தூக்கம் வர மாட்டேங்குது. ஒருவேளை நான் அமெரிக்கால பிறந்திருக்கணுமோ? என் 35 வருஷ சர்வீஸ்ல இப்படி ஒரு கேவலமான டீச்சரை நான் பார்த்ததே இல்லம்மா. 35 வருஷம் சர்வீஸ். லாரி சர்வீஸா, பஸ் சர்வீஸா? நான் என்ன செய்யணும்? அதுவா சரியான பரவாயில்ல. தப்பி தவறி நடு கடல்ல நின்னு போச்சுனா நீங்க இறங்கி தள்ளணும். கடல்ல இறங்கி நான் தள்ளனா என் சம்பளத்தை யாரு வாங்குறது? அதுக்கு தான் நான் இருக்கேன், நான் வாங்கிக்கிறேன். ஏண்டா வாழ்க்கையில உன்ட டிடி காசுன்னு இல்லையேடா. அது டெடிகேஷன் மாப்ள. அப்பா கோவத்துல பேசுறப்ப கரெக்ட் எல்லாம் பண்ண முடியாது. நீ நில்லு. நீ எல்லாம் வாழ்க்கையில திருந்தவே மாட்ட. ஒரு நாளாவது காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்களா? நாங்க ஏன் பாக்கணும்? எங்க பேர்ல ஒரு மரியாதை இருந்தா அது வந்து பாத்துட்டு போட்டோம். இன்னைக்கு உப்புமாவா? இந்த உப்புமா எனக்கு கொல்லுதுற மணி. எனக்கு வேண்டாம். யாருக்காக இவ்வளவு உப்புமாவை செஞ்சேன்? எல்லாம் வேஸ்டா போயிடும். ஒழுங்கா சாப்பிடுங்க. இவ்வளோ தீமா? காலையில் பேப்பரில் ராசி பலன் பார்த்தேன். மனைவியால் கண்டம்னு போட்டிருந்தது. சரியா போச்சு. இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? ஞாபகம் இருக்கா பாசு? போன வாரம் நம்ம பசங்க 2 ரிங்கு கொடுத்து காசு கேட்டதுக்கு தரமாட்டேன்னு சொன்னியாமே. அரே பேமானி, நிம்பல் பசங்க கோல்ட் ரிங் குட்டு காசு கேட்டா தரலாம். போன்ல 2 ரிங்கு குட்டு காசு கேட்டா எப்படி கொடுக்கறது? பண்ணியா? ஆமா வாசு, ரிங்கு கொடுத்தா சேர்த்து காசு கொடுப்பேன்னு சொன்னா அதான் போன்ல 2 ரிங்கு கொடுத்தேன். அதுல அந்த மிலிட்டரிக்காரனை கட்டி கொடு. இவளை அடிச்சு நிமித்துறதுக்கு அவன் தான் லாயக்கு. மிலிட்டரி வேண்டாம், கில்ட்ரி வேண்டாம். நம்ம ஜாதி ஜனம் இல்லாம வேற மாப்பிளையா பாருங்க. ஏன் உன் முதலைக்கு நம்ம ஜாதி ஜனம் எடுபடாதாக்கும்? வேண்டாம்னா விட்டுட. டேய், வர வர இந்த வாத்தியாருக்கெல்லாம் பொறுப்பே இல்லடா. மணி 8:30 இன்னும் பள்ளிக்கூடம் திறக்காம இருக்காங்க. டேய் 10:45 ஆனாலும் பள்ளிக்கூடம் திறக்க மாட்டாங்க. ஏன் ஹெட் மாஸ்டர் மண்டே போட்டாரா? கொண்டையும் போடல, கொண்டையும் போடல. இன்னைக்கு அஸ்டார் 2 காந்தி சைடா கருவாப்பேல. ஏன் மாப்ள காந்தி ஜெயந்தி இப்பெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட ஆரம்பிச்சிட்டாங்களா? அதானே. ஒரு நிமிஷம் இரு. இந்த அவள வக்கனையா பேசுறியா? அப்புறம் நீ எதுக்கு நீ கடைய போட்டியா? எம்பிஎல் படிச்சவனுக்கே காந்தி ஜெயந்தி தெரியல. நான் இறந்த பழம் விக்கிறவனுக்கு எப்படிப்பா?
ஆனா ஒரு காலத்துலலாம் சமைச்சு தட்டுல போட்டுச்சு. சரி. இப்பெல்லாம் நெட்ல போடுது. எதுல போட்டா என்ன? என் பொண்டாட்டி ரசம் வச்சு பேஸ்புக்ல போட்டிருக்காங்க. சரி. 1000 பேர் லைக் போட்டிருக்கான், 4 லைக் போடல. என்கிட்ட வந்து கேட்டான் 1000 பேர் லைக் போட்டிருக்காங்க நீ ஏன் போடலன்னா, அவன்லாம் ரசத்தை பார்த்த மாட்டேன், நான் தான் சாப்பிட்டவன். 3 நாள் பிச்சுட்டு போனது எனக்கு தான் தெரியும். இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்காங்க அந்த மாமி கொடுத்த ஐடியாவா? இல்ல. வேற யாரு? அக்கம் பக்கத்துல குடி இருக்காளுங்களே உன் ஃப்ரெண்ட், அவ்வளவு கொடுத்த ஐடியா? இல்ல. வேற யாரு கொடுத்தா? நானே சிந்திச்சேன். இந்த வார் தம்பி, எறும்பு வந்து சுறுசுறுப்பானது. முதலில் வந்து சுறுசுறுப்பா இருந்து தானியங்களை குளிர்காலத்தில் சேர்த்து வைக்குது. அப்புறம் என்ன செய்யுது? அப்புறம் யாராவது மீச்சு நசுக்கி போறார்கள். சரிடா, உட்கார உட்கார. எங்க இதுக்குன்னு தனியா எங்க டியூஷன் போறீங்க?